அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரைகளை படித்து பார்த்து அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினையை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்நாளில் செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற ஹதீஸ் புகாரில் 5778வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸாக இருக்கிறது. பலமான செய்தியாகவும் இருக்கிறது. இந்த ஹதீஸில் தற்கொலை செய்து கொள்கிற விஷயத்தை பற்றி அதற்கு என்ன தீர்வு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். சாதாரணமாக இன்றைக்கு அதிகமான பேர்கள் ஏதாவது இழப்பு ஏற்பட்டுவிட்டால் தற்கொலை செய்து கொள்ளுகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். வாழ்க்கையில் விரக்தி ஏற்பட்டுவிட்டால், பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால், இன்னும் தான் விரும்பியது கிடைக்கவில்லை என்று சொன்னால், அல்லது கடன் பெற்றுவிட்டால், கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டால், நோய்வாய்ப்பட்டுவிட்டால், இப்படி பல காரணங்களுக்காக தற்கொலை செய்து கொள்கிற ஒரு மனிதர்கள் அதிகமாக இன்றைக்கு காணப்படுகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் இஸ்லாம் என்ன தீர்வு சொல்லுகிறது என்பதை இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த தற்கொலை பண்ணிக்கொள்ளுகிற நபர்களை 3 வகையினராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிக்கிறார்கள். எப்படி என்றால், இந்த ஹதீஸில் மன் தரத்தா மின் ஜபலின் ஃபகத்தல நஃப்ஸஹு ஃபஹுவ ஃபின் நாரி ஜஹன்னம். ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் மலை மீது ஏறி மலையிலிருந்து குதித்து தன் உயிரை மாய்த்து கொள்கிறார். இது ஒரு வகையினர்கள். அவங்களுக்கு என்னன்னு சொன்னாக்கா, எத்தரத்தா ஃபீஹி ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதன். இப்படி யாரெல்லாம் உயரமான இடத்திலிருந்து குதித்து தங்கள் உயிரை மாய்த்து கொண்டார்களோ அவர்களுக்கு நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பார்கள். அங்கே என்ன தண்டனைன்னு சொன்னாக்கா, இங்கே எப்படி மேலேருந்து குதித்து கொண்டே இருந்தார்களோ அது மாதிரி குதித்து கொண்டே இருக்கிற ஒரு தண்டனையை அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்று சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி. நரகத்தில் இருப்பார். நரகத்துக்கு வெளியே வர கேரக்டர் கிடையாது. இவர் நரகத்திலே தான் இருப்பார். இருந்தால் கூட எல்லோரும் மாதிரி உள்ள தண்டனை இல்லாமல் குதித்து குதித்து கொண்டே இருக்கிற ஒரு தண்டனையை கொடுப்பான் அல்லாஹ் சொன்னான் என்று ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. இது ஒரு முதல் வகை. 2வது வகை சொல்கிறாங்க, மன் தஹஸா சும்மன் ஃபகத்தல நஃப்ஸஹு. இன்னொரு மனிதர் இருக்கிறார், அவர் விஷத்தை கையில் எடுத்துக்கொண்டு குடித்து விடுகிறார். ஃபசும்மஹு ஃபி யதிஹி. அவர் கையில் அந்த விஷம் இருக்கும். அவரும் நரகத்தில் தான் இருப்பார். அவர் என்ன செய்வாராம், யத்தஹஸ்ஸாஹு ஃபி நாரி ஜஹன்னம ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதன். அந்த கையில் விஷத்தை வைத்துக்கொண்டு குடித்து கொண்டே இருக்கிற ஒரு தண்டனை அல்லாஹ் கொடுப்பான். நரகத்திலே இருப்பார். நரகத்தில் தான் இருப்பார். ஆனால் கையில் என்ன இருக்குமா, விஷம் இருக்குமா. அங்கேயும் விஷத்தை குடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி நல்லா காப்பாற்றணும். அப்படிப்பட்ட நபராக 2வது நபர் இருக்கிறார். 3வது சொல்கிறாங்க, மன் கத்தல நஃப்ஸஹு ஃபி ஹதீதத்தின். ஒரு இரும்பு ஆயுதத்தை கொண்டு ஒரு தன்னைத்தானே குத்தி கொள்ளுகிறார். அவருக்கு என்ன நிலைமைன்னு சொன்னாக்கா, ஃபஹதீதத்துஹு ஃபி யதிஹி யஜௌ பிஹா ஃபி பத்னிஹி ஃபீ நாரி ஜஹன்னம ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதன் அப்படிங்கிறாங்க. இங்கே எப்படி தன்னுடைய கூரான ஆயுதத்தை கொண்டு, கத்தியாலோ அல்லது வேறு வகையான இரும்பு ஆயுதத்தாலோ தன்னை குத்தி கொண்டு அவர் மாய்த்து கொண்டாரோ, அவர் நரகத்தில் அடித்தட்டில் தான் இருப்பார். அவரும் அதே மாதிரி தன்னை எந்த ஆயுதத்தால் குத்தி கொண்டு செத்து போனாரோ அதே மாதிரி நரகத்திலையும் குத்தி கொண்டே இருப்பார் என்று 3 வகையான பேர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லுகிறார்கள். அப்போ இந்த இடத்துல
தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுகிற ஒரு உரிமை எந்த மனிதனுக்கும் கிடையாது. முதல்ல என்ன, படைப்பாளன் படைத்து இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிறான். யாருக்குமே எந்த விதமான ஒரு இழப்பு ஏற்பட்டாலும், எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டாலும் அதற்காக உயிரை மாய்த்து கொள்வதற்கு எந்த மனிதனுக்கும் அனுமதி கிடையாது. அப்படி அவர் செய்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லி 19 சொல்லியாச்சு. இது ஒன்று. அடுத்ததாக அதே மாதிரி அபுதாவுதில் 3885வது ஹதீஸா இருக்குது. ஜாபிர் பின் சமூரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அந்த ஹதீஸில் எப்படி இருக்குன்னாக்கா, ஒரு மனிதர் வந்து நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார். அவருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, படுக்கையில் கிடக்கிறார். அந்த நோயுடைய அந்த துன்பம் வந்து தாங்க முடியல. அதனால் அவர் தன்னைத்தானே அவர் குத்தி கொண்டு, ஒரு இரும்பு ஆயுதத்தை கொண்டு குத்தி கொண்டு தற்கொலை பண்ணி கொள்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. இந்த ஹதீஸில் அப்படி தமிழ் மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வந்து சொல்கிறாங்க, இந்த மனிதர் இன்னும் சாகவில்லை அப்படிங்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறார், இல்லை செத்து போயிட்டாரு. அப்படி இல்லைப்பா சாவலப்பா, நீ என்ன செத்து போயிட்டாருன்னு சொல்கிற அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. கேட்குறாங்க, இல்லை செத்துட்டாரு, நான் பார்த்தேன் இவர் வந்து படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது தன்னுடைய ஆயுதத்தை, ஒரு இரும்பு ஆயுதத்தை கையில் எடுத்து வைத்து கொண்டு குத்தி கொண்டார், நான் பார்த்தேன், அதில் அறுத்து கொண்டார் அப்படின்னு ஹதீஸில் வருது. அப்படியா அப்படின்னு, நான் இவருக்கு தொலை வைக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் போயிட்டதாக இந்த ஹதீஸில் வருது. நான் தொலை வைக்க மாட்டேன், இந்த வார்த்தை மாத்திரம் அங்கே இருக்குது. அபூதாவுதில் வரக்கூடிய 3185வது ஹதீஸில் வரக்கூடிய வாசகத்தில் நான் இந்த மனிதனுக்கு தொலை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. சரியா? இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னாக்கா, சமுதாய மக்கள் மத்தியில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. என்னது? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு மறுமையை ஏற்றுக்கொண்டு முஸ்லீம் வீடுகளில் இருக்கிற யாராவது தற்கொலை செய்து கொண்டால் அவர்களுக்கு ஜனாசா தொழுகை தொலை வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு மேட்ரு தான் 2 நாளாக இங்கே ஓடிட்டு இருக்குது. அது என்ன காரணம் எனக்கு தெரியல. அது பற்றி டீட்டெயில் நம்மள சந்தேகம் கேட்குறாங்க. அதுக்காக இந்த ஹதீஸ் நம்ம எடுத்துருக்கிறோம். முதல் பாயிண்ட் வந்து ஜனாசா என்பது என்ன அப்படிங்கிறத விளங்கிட்டாக்கா இதுக்கு வந்து அவங்களுக்கே பதில் கிடச்சி போயிடும். ஜனாசனா என்ன என்றால், அல்லாஹ்வை நம்பி மறுமையை நம்பி வாழுகின்ற ஒரு முஸ்லீம் மௌத்தான பிறகு அவருக்காக எல்லா முஸ்லீம்களும் சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிற ஒரு விஷயம்தான் ஜனாசா என்பது. எல்லாருமா சேர்ந்து அல்லாஹ் மர்ஹம்ஹு வக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்று சொல்லி துவா வருமே இல்லையா? யா அல்லாஹ் இவருக்கு ரஹமத்து செஞ்சிடியா அல்லா, இவர் பாவத்தை மன்னிச்சிடியா அல்லா, இவருடைய வீட்டை வந்து அழகாக்கி வைத்திடியா அல்லா, சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை கொடுத்துடியா அல்லா, இங்கே வாழ்ந்த போது இருந்த குடும்பத்தை விட நல்ல குடும்பத்தை அவர் கொடுக்கலான்னு அந்த ஹதீஸில் வருது. அது ஜனாசாவுடைய தொழுகையுடைய துவாவில் இது மாதிரி கருத்துப்பட வருகிறது, பாவத்தை மன்னிக்க சொல்லி. சரியா? அப்போ தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்ட ஒரு மனிதருக்கு இந்த துவாவை நம்மளால் செய்ய முடியாது. முதல் பாயிண்ட்டு. இது பெரிய ஆராய்ச்சிலாம் தேவை கிடையாது. பெரிய ஆய்வு செய்து அந்த அறிஞர் இப்படி சொல்லியிருக்கிறார், இந்த அறிஞர் எப்படி சொல்லியிருக்கிறார், இந்த புத்தகத்தில் இப்படி இருக்கிறது, அதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டியதில்லை. சாதாரணமாக பொதுமக்களாக இருக்கிற நாம் ஆய்வு செஞ்சு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். ஜனாசா தொழுகையில் கேட்கப்படுகிற துவா இருக்கா இல்லையா, அது வந்து பாவத்தை மன்னிக்கக்கூடிய துவாவாக இருக்கிறது, அவருக்கு ரஹமத்து செய்யக்கூடிய துவாவாக இருக்கிறது, சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை கேட்பதாக இருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படி மிக அருமையாக இருக்கக்கூடிய ஒரு துவாவை தன்னைத்தானே உயிரை மாய்த்து கொள்ளுகிற ஒருவருக்கு நம்மளால் கேட்க முடியாது. முதல் பாயிண்ட். ஏன் கேட்க முடியாது? அவர் வந்து அல்லாஹுடைய அந்த கட்டளைக்கு மாறு செய்திருக்கிறார். கடுகளவு ஈமான் இருந்தால் கூட இந்த செயலை ஒரு முஸ்லீம் செய்ய மாட்டார், செய்யக்கூடாது. கடுகளவு ஈமான் இருந்தால் சொர்க்கம் சொல்வார்னு ஹதீஸ் இருக்குது. கடுகளவு ஈமான் இருந்தால் கூட அவர் இந்த செயலை செய்திருக்க மாட்டார். காரணம் என்னவென்று சொன்னால், அவருக்கு அந்த இழப்பு என்பதை அவர் மிகப்பெரிய விஷயமாக கருதுகிறார். ஆனால் உள்ளத்தில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதாவது முஸ்லீம் வீட்டில் பிறந்திருக்கார், அவ்வளோதான். முஸ்லீம் வீட்டில் பிறந்திருக்கிறாள். சரியா? அப்போ என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, ஜனாசை டைரெக்டாக கொண்டு போய் அடைக்க பண்ண வேண்டியது தான். ஜனாசை வந்து ரோட்டில் போட முடியாது. குழியை வெட்டி தூக்கி போட்டு மூடிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். சரியா? இங்கே ஏன் செய்யக்கூடாது என்று ரசூல் சொன்னாங்கன்னா, இந்த ஹதீஸில் இந்த 3185 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, நான் இவருக்கு தொலை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சில ஆலிம்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்கின ஒருவர் வந்தார். அப்போ ஒரு மையத்தை அடக்கம் பண்ணும்போது அங்கே முன்னாடி வந்தார். யார் வந்தது? கடன் வாங்கிய மையத்து வந்தது. அப்பொழுது இந்த மையத்துக்கு கடன் இருக்கான்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. ஆமாம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படின்னாக்கா நான் தொலை வைக்க மாட்டேன், நீங்கள் தொலை வச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க. இதை வச்சு பார்க்கும்போது நம்ம தொலை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில உலமாக்கள் ஆலிம்கள் தங்கள் கருத்தை எடுக்கிறாங்க.
ரெண்டு விஷயத்துக்கும் வந்து வித்தியாசம் இருக்கிறது. கடன் வாங்கிய நபர் அந்த மையத்து வந்த பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னது, நான் தொலை வைக்க மாட்டேன், நீங்கள் தொலை வைத்துக் கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. அந்த வாசகம் அங்கே இருக்குது அந்த ஹதீஸில். இந்த ஹதீஸில் அந்த வாசகம் கிடையாது. நான் தொலை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. நீங்கள் தொலை வையுங்கள் என்ற வாசகம் இந்த ஹதீஸில் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அது ஒன்று. இது ஒரு ஆதாரமாக நமக்கு இருக்கிறது. அதெல்லாம் அதை யோசித்து பார்க்கும் பொழுது, தற்கொலை பண்ணுகிற முடிவை எடுக்கிற ஒருவன் ஒரு முஸ்லீமாகவோ முஸ்லீம் பெண்ணாகவோ முஸ்லீம் ஆணாகவோ இருக்க முடியாது. அதை பற்றி விழிப்புணர்வு நம்ம வந்து ஏற்படுத்தியாக வேண்டும். நம்ம குடும்பங்களில் இருக்கிற இன்னைக்கு சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் தற்கொலை செய்து கொண்டு மாய்கிற கூட்டம் இருக்கிறது. அதுக்கு பிறகு இன்னொன்று, இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் அது தண்டனை கொடுக்கப்படும் போது தான் அந்த தண்டனை அந்த விஷயம் குறையும். உதாரணம் பாருங்களேன், ஒரு மனிதர் திருடி விட்டார், என்ன செய்ய வேண்டும்? கையை வெட்ட வேண்டும். விபச்சாரம் செய்து விட்டார், தலையை வெட்ட வேண்டும். அதே மாதிரி விபச்சாரம் கல்லெடுத்து கொள்ள வேண்டும். அது மாதிரி ஒரு பெண்ணை பலவந்தமாக விபச்சாரம் செஞ்சுட்டால் சொன்னாக்கா அவருக்கு என்ன தண்டனை? கழுத்தை வெட்ட வேண்டும். இது தண்டனை. ஏன் சொல்கிறாங்களான்னு சொன்னாக்கா, இந்த செயல் மீண்டும் வராமல் இருக்கும், மனித குலத்திற்கு நன்மையாக இது இருக்கும். எது? அதிகப்படியான தண்டனை தரும் பொழுதுதான் அதை உயிரோடு இருக்கிறவர்கள் பார்த்து அந்த செயலை இனிமேல் செய்யக்கூடாது என்று நினைப்பார்கள். இது வந்து லாஜிக். இது இஸ்லாத்துடைய சட்டங்களை பொறுத்த வரைக்குமே எந்த தண்டனைக்கும் குற்றம் செய்தவர்களுக்கு இரக்கம் காட்டாது இஸ்லாம். அல்லாஹ் காட்ட மாட்டான். ஏன்? இவன் குற்றம் செய்திருக்கிறான். ஆனால் உயிரோடு இருப்பவர்கள் அந்த குற்றத்திற்கு தண்டனையை வந்து கொடுக்கும் பொழுதுதான் மீண்டும் உயிரோடு இருக்கிற நபர்கள்லாம் அந்த குற்றத்தை செய்ய மாட்டார்கள். அதே மாதிரி தான் தற்கொலை செய்து கொண்டு ஒரு முஸ்லீம் ஆணோ பெண்ணோ ஜனாசா தொலை வைக்க மாட்டார்கள் என்ற சட்டத்தை முழுமையாக நிறைவேற்றும் பொழுதுதான் அந்த செயலை எல்லோரும் பார்ப்பார்கள். அந்த ஊரில் உள்ளவங்கள்லாம் பார்ப்பாங்க, இவ்வளோ காலம் வாழ்ந்து விட்டு நமக்கு ஜனாசா கூட தொலை வைக்க மாட்டாங்க, என்ன உயிரோடு இருக்கிறவர்களுக்கு முதல்ல ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் தொலை வைக்க மாட்டேன், அடக்கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்னு சொன்னாங்க. இன்னொன்று, எந்த குற்றத்துக்கும் தண்டனை இந்த உலகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குது. குற்றவாளிக்கு வந்து நம்ம வந்து லேசாகி விட்டோம்னு சொன்னாக்கா, இப்போ பாருங்கள், இன்றைக்கு பொருளாதார ரீதியாக நம்ம நாடு கஷ்டப்படுது. குற்றம் செய்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு தான் 70% பொருளாதாரம் போகுது. இன்னைக்கு திருட்டவனுக்கும் கொலை செஞ்சவனுக்கும் விபச்சாரம் செஞ்சவனுக்கும் இவனுக்கெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு அவனை பாதுகாப்பதற்கும் அவனுக்கு சாப்பாடு போடுவதற்கும் அதற்கு உயர் அதிகாரிகளை வைப்பதற்கு தான் இன்றைக்கி இவ்வளோ பொருளாதாரம் போகுது. ஆனால் இஸ்லாம் எவன் குற்றம் செய்தானோ அன்றைக்கே தண்டனையை கொடுத்துரு, அதுக்கு பிறகு உயிரோடு இருப்பவர்களுக்கு அது வந்து வாழ்க்கையாக இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். அதனால் இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து நாம் வந்து எல்லா ஹதீஸ்களையும் மிஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற தீர்வு என்னது? தற்கொலை செய்து கொண்டு நம்பிக்கை கொண்ட யாராக இருந்தாலும் ஜனாசா தொழுகை தொழுவிக்க முடியாது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார் என்ற அடிப்படையில் அதை மக்களுக்கு முதல்ல உணர்த்தியாக வேண்டும். இது போன்ற சம்பவம் நடக்கும் பொழுது உங்கள் ஊரில் நடந்ததாக நான் கேள்விப்பட்டேன். அதை வந்து சில பேர்கள் மறுத்து பேசியதாக கேள்விப்பட்டு நமக்கு இந்த விஷயம் வந்ததுனால இதை வந்து நம்ம தெளிவாக நம்பரோடு சொல்லியிருக்கிறோம் இந்த விஷயத்தில். ஆக தண்டனை கொடுக்கப்பட்டால்தான் உயிரோடு இருப்பவர்களுக்கு வாழ்வு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக தற்கொலை செய்து கொண்டவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள், அவர்கள் வெளியேறவே மாட்டார்கள். நம்பிக்கை கொண்டவர்கள் போன வாரம் பார்த்தோமா இல்லையா? நம்பிக்கை கொண்டவர்கள் சில பேர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் செய்த அந்த பிதா இன்னும் ஷிர்கான காரியங்களுக்காக நரகத்தில் போட்டு வெளியே எடுப்பான். ஆனால் தற்கொலை செய்து கொள்பவர்களை ஒருபோதும் அல்லாஹ் நரகத்திலிருந்து எடுக்க மாட்டான் என்ற விஷயத்தை நல்லா மனசில் பதிவு செய்து கொண்டு நம் வாழ்நாளில் ஏற்படுகிற எல்லா விதமான இழப்புகளும் அல்லாஹ் நமக்கு தர்றது பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். இழப்புகள் ஒருபோதும் உலகத்தில் நமக்கு கிடைக்கிற இழப்புகள்லாம் ஒருபோது இழப்புகள் கிடையாது. நாம் எதை ஆசைப்படுகிறோமோ அது கிடைக்கவில்லை என்றால் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் நம்மளுக்கு நாளை வேலையை நினைத்து கொண்டு வேற வேலையை பார்க்க வேண்டும். அதற்காக இன்றைக்கு வந்து அதிகமான பேர்கள் இழப்பை நினைத்துத்தான் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் இதற்கு தெளிவான தீர்வை சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸை நம்ம பார்த்துருக்கிறோம். இதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நாம் உணர்ந்து கொண்டு நாம் வந்து எல்லாருக்கும் சொல்லணும். இது மாதிரி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் வந்து இழப்பு ஏற்பட்டவர்கள், சில பேர் வந்து ஒரு பெண்ணை விரும்பி ஆணும் ஆணை விரும்பிய பெண்ணும் என்னமே இது கிடைக்காத பொருள் மாதிரி சில பேர் அது பக்கம் அலைகிறது. இதெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னாக்கா மார்க்கத்துடைய பேசிக் அறிவு இல்லாததான் காரணம். மார்க்கத்துடைய பேசிக் அறிவு, மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்கிற அறிவு இல்லாமல் எதோ படிக்க வைக்கிறோம் காலேஜுக்கு அனுப்புகிறாங்க, சம்பாதிக்க போகணும்னு அனுப்புகிறாங்க. இதனால் வந்த விளைவு தான் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இதற்கு தெளிவான தீர்வை இஸ்லாம் சொல்கிறது. ஆக இஸ்லாமிய கல்வி என்பது மிக முக்கியமானது இருக்கிறது. அது எல்லா நேரத்திலும் பயன் தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை விளங்கி செயல்படக்கூடிய வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கு உங்களுக்கு தந்த அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.